ஹர மகாதேவா 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 ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா. மகாதேவரின் நாமத்தை துதிப்பதற்கு அந்தகாசுரன் கட்டாயப்படுத்தப்படுவான் என்று எதிர்பார்த்தேன். ஹர ஹர மகாதேவா. அவனும் ஒரு சிவ அம்சம்தானே? சிவ அம்சத்தின் நாவிலிருந்து சிவநாமத்தை துதிப்பதை கேட்டு மனம் பூரிப்படைகிறது. ஹர ஹர மகாதேவா. ஆனால் இனி எனது முயற்சியை நான் துவங்குவேன். அந்தகாசுரன் குமரனை விடுவித்து இருளின் பாதையை துறந்து சத்தியம், தர்மம் மற்றும் சிவத்துவத்தின் பாதைக்கு வர வேண்டும். ஹர ஹர மகாதேவா மகாதேவா மகாதேவா. மகாதேவா, அந்தகாசுரனை பொறுத்த வரையில் தாங்கள் அவனுக்கு தெய்வம் அல்ல, விரோதி ஆவீர்கள். அவ்வாறு இருந்தும் தாங்கள் எதற்காக அவனுக்கு ஆசி புரிகிறீர்கள்? அதற்கு என்ன காரணம்? அதற்கு இரு காரணங்கள் உண்டு பௌமா. முதலாவது, அவனே என்னை விரோதியாக காண்கிறான், நான் அல்ல. இரண்டாவது, இப்பொழுது அந்தகாசுரன் முழு நாமத்துடன் என்னை துதிக்கின்றான். அது என்னை அழைப்பதற்கு நிகராகும். எனவே அந்தகாசுரனின் இந்த புண்ணியத்திற்கு நான் ஆசி வழங்க வேண்டியது என் கடமையாகும். ஒருவேளை நான் என் கடமையை ஆற்றத் தவறினால் பிரபஞ்சத்தோர் கொண்ட நம்பிக்கை பொய்யாகும். இந்த சிவன் அனைவருக்கும் சொந்தம். அனைவரின் அழைப்பையும் ஏற்றுக்கொள்வான் எனும் நம்பிக்கை தங்களை குருவாக அடைந்து நான் தன்யனானேன் பிரபு. தங்களை விட தூய்மையான ஒரு குரு இந்த அண்ட சராசரத்தில் வேறு ஒருவர் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆகையால் தான் தந்தை விஸ்வகுரு என அழைக்கப்படுகிறார். எனது பரம விரோதியான சிவனின் பெயரை நான் 11 முறை கூறிவிட்டேனே கூறிவிட்டேனே கூறிவிட்டேனே. எதிர்காலத்தில் நீ சிவனின் விரோதியான இந்த அந்தகாசுரன், சிவனை விட சக்தி வாய்ந்தவன் என்று எண்ணும் அந்தகாசுரன் கொடுத்த வாக்கை மீறிவிட்டான் என்று கூறக்கூடாது. அப்போது சென்று விடு. காலம் உள்ளவரை பார்வையின்றி அலைந்து திரிவார். திரிந்து கொண்டிருப்பது நீதான் அந்தகாசுரா. சிவபக்தனின் சிரத்தின் மீது சிவனின் கரங்கள் இருக்கிறது. அதோடு மனதில் சிவன் மீது நம்பிக்கை. நாங்கள் அலைந்து திரிவதில்லை. பிரபஞ்சம் என்னும் சாகரத்தில் நாங்கள் நீந்துகிறோம்.